9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாக்கு என் இனிய வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்புங்கய்யா. ஐயா, இறுதியா இருக்கக்கூடிய மீன ராசி புத்தாண்டு பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ரொம்ப அடி வாங்கி ஐயா இந்த வருஷம் ஃபுல்லாக வாச விட்டு அடுத்த வருஷம் 2026 நல்லா ஒரு தொடக்கமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் 10ஆவதுக்கு 7.5 சனி வேற, அவர் ஜென்மத்திலே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2026 எப்படி இருக்கு? முதற்கண் என்னை வாழ வைக்கும் அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். இப்போ 2026 ஆரம்பிக்குதுன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் எனக்கு நல்ல காலம் பிறக்காதா, எனக்கு ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்காதா, எனக்கு ஏதாவது ரூபத்தில் சின்ன வாய்ப்பு கிடைக்காதா, என்னுடைய பிஸ்னஸ் நான் கோடிக்கணக்கில் போட்டு எல்லாம் ஸ்ட்ரக்கை நிற்குது, இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்காதா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ரூபத்தில் கல்யாணம் ஆகாதா, இது மாதிரி எத்தனையோ ஏக்கத்தோட ஃபாரின் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு தொழில் கிடைக்கலன்னு ஆசைப்படுறாங்க, ஒரு பிஸ்னஸில் லாஸ்ன்னு இருக்குது, அது நம்ம லாபமாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்போ அவங்க இந்த வருஷத்தில் நடக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கோசம் தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக மேனராசிக்காரங்களுக்கு இது நடக்கும். நான் எப்படின்னு சொல்கிறேன். அது போக இந்த வருடமாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் ஆரம்பிக்குது. அது போக இந்த வருடம் பிறப்பது வியாழக்கிழமை குருவுடைய நாளில். அது போக இந்த வருடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் நம்பர் 1ல் இந்த வருடம் ஆரம்பமாகுது. அப்போ குரு, சூரியன், சந்திரன் இந்த ராஜ கிரகங்களுடைய அமைப்புல தான் இந்த வருடமே இயங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சந்திர பகவான் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் சந்திர பகவானோடது. குரு பகவான் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். இதே சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது உத்திராட நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அது போக இப்போ சந்திர பகவான் அப்படிங்கிறது மலை, நீர், தாய், அதுபோக கலை, இலக்கியம், கற்பனை, அது போக பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே சேர்த்துனது தான் சந்திர பகவான். அப்போ அந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அது போக குரு பகவான் அப்படிங்கிறது பெரும் பணம், பெரிய பெரிய பணக்காரர்கள். அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது. அதுபோக சூரியன் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரிய பகவான். அரசியல், கவர்மெண்ட்டுது, அரசாங்கத்துது, அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம், அது போக மருத்துவம், அது போக குழந்தை பாக்கியம், அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்குள்ள திறமைகள், இது எல்லாத்துக்குமே அந்த சூரிய பகவான் தான் காரகம். அந்த சூரிய பகவான் நல்லா இருக்கிறதுனால இத்தனை விஷயத்திலையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால 2026 கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக இப்போ இந்த உலகத்துக்கே பார்த்தோம்னா இந்த தங்கம் விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் உயர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் மக்கள் வாங்குவதற்குமே ரெடியா இருக்கிறாங்க. அப்போ வாங்கறதுக்கும் ஏறக்கும், வாங்கறதுக்கும் ஏறக்கும் அது ஒரு மாதிரியே போயிட்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டுங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து. அப்போ அந்த மருந்து அப்படிங்கிறது ஒரு சில நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாமல் இன்னைக்குமே நம்மளுடைய விஞ்ஞானிகள் திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மருத்துவத்தில் மருந்துல ஒரு புரட்சி பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க. அது கேன்சராக இருக்கட்டும், வேற எந்த நோயாக இருக்கட்டும். அது போக சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமா இருக்குது, அது எல்லாத்தையுமே பெருசு பண்ணி
மக்களுக்கு இன்னுமே சௌரியத்தை உருவாக்கி கொடுத்து, அதே சமயத்தில் மெடிக்கல்ல பிரைவேட்ல மருந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த மருந்து கொஞ்சம் கம்மியான விலையில வித்து மக்களுக்கு சந்தோஷப்படுத்துவார்கள். இந்த பெண்களுக்கு எப்படிங்க இருக்கு? பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க இருக்கக்கூடிய துறையில இல்ல, அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக்சோ சட்டம்னு வந்திருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகும். அப்ப அந்த பெண்கள் சுதந்திரமாக நல்லபடியாக இருக்கலாம். மனசு வேதனைப்படக்கூடிய எவ்வளவோ சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்குது. அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்காது. அது போக பெண்கள் தன்னுடைய இப்போ ஒரு பணியில் இருக்கிறாங்க, அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைப்படுத்துவாங்க. அது அரசியலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிரைவேட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்துவாங்க. இதனால் பெண்களுடைய கௌரவம் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரும். அது போக வண்டி வாகனம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புரட்சி. இப்போ வந்து பேட்டரியில வண்டி வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனத்துல எல்லாத்துக்குமே வண்டி வச்சிருக்கணும், எல்லாத்துக்குமே அந்த வண்டி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில இன்னும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இது உறுதியாக நடக்கும். அது போக வந்து இந்த அரசியலை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த வருஷத்துல எலெக்ஷன் நடக்கிறதுனால அரசியல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரும். இப்போ நீங்க ஒன்று நினைக்கிறீங்க, அதற்கு மாறாக நடக்கும். நான் ஒன்று நினைக்கிறேன், இதற்கு மாறாக நடக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் மாறாக நடந்து கண்டிப்பா அந்த மாற்றம் வரும். இந்த மீனராசிக்கு இப்போ வந்து 7.5 சனி பாதிப்பு இருக்கு. ஸோ வந்து ஜென்மத்தில் இருக்காரு. ஸோ அதனால என்னன்னா இப்போ வந்து நம்ம குரு வேற வந்து உங்களுக்கு கடகத்துல வந்து அதோட பார்வை வாங்குறாரு. ஸோ அதனால தாக்க கம்மியா இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான், ஆன்மீக கிரகம். எவ்வளவு அடிச்சாலும் அவங்க தாங்குவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டும் நான் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரே ஒரு ராசி அந்த மீன ராசி தான். அப்ப அந்த மீன ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து தனிப்பட்ட முறையில இருந்து இவங்களுடைய சொத்துலையும் பிரச்சனை கொடுத்தாங்க, இவங்க வாங்கக்கூடிய பூமியிலையும் பிரச்சனை கொடுத்தாங்க, தன் தாய்கோடையும் பிரச்சனை கொடுத்தாங்க. எந்த ரூபத்திலையும் அந்த 4ஆம் இடத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெளிவு, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு கிடைச்சதான்னா கண்டிப்பா கிடைக்கல. அப்போ வந்து விற்கணுங்கிற சொத்தை விற்கவும் முடியல. ஒரு சொத்தை நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைச்சாங்க, நல்ல விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க, அந்த நல்ல விலைக்குமே அந்த சொத்தை விற்க முடியல. அப்படி வித்திருந்தாலும் லாஸ்ல தான் வித்தாங்க. அது போக இவங்களுக்கு 7.5 சனி வேற, ஜென்ம சனி வேற. அப்ப இதுல ரெண்டுலயுமே சிக்கிட்டு சித்திரவதைப்பட்டு நான் ஏண்டா வாழ்ற அப்படின்னு அவங்களே தாழ்த்தி கொண்டு எவ்வளவு குழப்பத்துல வாழணுமோ அவ்வளவு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கடகத்துக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்ப இவங்களுடைய ராசிநாதன் யாருங்க? குரு பகவான். அதே குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு ரொம்ப சக்தியோடு ரொம்ப பலத்தோடு அங்கே பெயர்ச்சி அடைகிறார். அதனுடைய குரு பகவானுடைய ஒளி 9ஆம் பார்வையாக மீனத்தையே பார்க்கிறார். அப்ப அந்த மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், என்னால முடியும், நான் கஷ்டத்திலிருந்து வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு பவரை அந்த குரு பகவான் இந்த மீன ராசிக்காருக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த ஒளி, அந்த பவர் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு கிடைச்சதுனால கண்டிப்பாக அவங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு 99% வழி இருக்கிறது. ஏன்னா அந்த குரு வந்து உச்சமாக இருக்கிறார். அப்ப அந்த உச்சமாக இருந்து அந்த ராசியை பார்க்கும்போது ரொம்ப நல்ல திருப்தி,
மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 9ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கினவங்க மீனராசிக்காரங்க. அந்த பாக்கியம்ங்கிறது என்ன? என் குழந்தைக்கு, என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, என் மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, எனக்கு பாக்கியமே இல்லையா அப்படிங்கிற வேதனைப்பட்டாங்க. கல்யாணம் நடக்கலை, அதுக்கும் வேதனைப்பட்டாங்க. இல்லை அவங்க நினைச்ச இடத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த பொசிஷனுக்கு வர முடியாம இன்னைக்கும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காதா, நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், நான் என்னுடைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும், கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஒரு கல்யாணம் நடக்கல அப்படிங்கும்போது அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அந்த வேதனை எல்லாமே இந்த வருடத்தில் எல்லாமே கிளியர் ஆக போகுது. அவங்க ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். குரு உங்களை பார்த்துட்டாரு, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. அதே சமயத்துல இப்ப குரு 4ல் இருக்கிறார் இல்லைங்களா, இந்த ஜூலை ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறார் இல்லையா, அப்போ இவங்களுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த கேது பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? சூரிய பகவான் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த வருடமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்குது. அப்போ அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவார், உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு வழிகாட்டுவார், நீங்கள் இழந்ததை அடைய முடியும், உங்களுடைய குடும்ப சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எதை எதை இழந்தீர்களோ அது எல்லாமே மீண்டும் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா, இந்த குருவோட பார்வை இருக்கு பாருங்க, 9ஆம் பார்வையா, அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு கொடுத்த பணம் ஒரு 4 வருஷமா முன்னாடி கொடுத்துட்டோம், அது இனியும் வசூல் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்கள இந்த வசூலாகிற டைம் இருக்கா? இதற்கு மேல இவங்க பணம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஆனா இதற்கு முன்னாண்ட கொடுத்த பணம் இவங்களுடைய சமயத்துக்கு இதற்கு முன்னாண்ட வந்து சேரல. அப்போ அந்த கொடுத்த பணத்தை எதிர்பார்த்தாங்க, வந்து சேரல, அதனால கடன் ஆனாங்க, கஷ்டமும் பட்டாங்க, வாங்காத கடனுக்கு வட்டியும் கட்டினாங்க. இப்ப அந்த பணம் வருமா? அந்த பணம் இவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு பணம் கேட்ட இடத்துல கிடைச்சு அந்த பணத்தை இவங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான டைம் நடக்குது. ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இவங்க கேட்டாலும் கிடைக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இவங்களுக்கு கொடுக்கும்னு நினைப்பாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்காது, அவங்களுக்கு பணம் சேராது. இப்ப அந்த பணம் அவங்களுக்கு சேரும், அது கண்டிப்பா இவங்களுக்கும் சேரும். அதனால இவங்க பணம் எங்கேயுமே போகாது, கண்டிப்பாக சேரும். இவங்க பாத்தீங்கன்னா குருடைய ஆதிக்கம், பணத்தை கொடுக்க தெரியும், மிரட்டி வாங்க தெரியாது. அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உபகாரம் பண்ண தெரியும், அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்க தெரியாது. அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லி கேட்பீங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இவங்க வண்டி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 40-50ல போய்க்கிறது நல்லது. இதுல பாத்தீங்கன்னா 80, 100, 120ல போனாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விபரீதமாக வாய்ப்புகள் இருக்குது. தயவு செய்து நிதானமாக ஓட்டிக்கொள்ளுங்கள். அதாவது மீனராசி வண்டி வாகனத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா. அதுக்கு மீறி பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வேகத்துல போகும்போது பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இப்ப இவங்க நேர்ல போனாவே சைட்ல கொண்டு வந்து இடிக்கிறதுக்கே இப்ப அந்த மாதிரி டைம் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அது மாதிரி டைம் நம்மளை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும்னா நாம கொஞ்சம் நிதானமாக போய்க்கிறது நல்ல விஷயம். இவங்க வழிபாடு என்ன? இவங்க வழிபாடு அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க, அது சந்திர பகவானுடைய வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க திங்களூர்ல இருக்கக்கூடிய சந்திர பகவானை வணங்கி வரலாம் திங்கட்கிழமை நாள்ல. அது போக நவகிரகங்களில் திங்கட்கிழமை நாள்ல சந்திர பகவானை வெள்ளை புஷ்பங்கள் போட்டு வணங்கி வரலாம். அது போக பெருமாளையும் இவங்க சனிக்கிழமை நாளில் வணங்கி வர சொல்லுங்க. இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகும், இவங்க வேண்டினதும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மீனராசிகளுக்கு சூப்பரான சொல்யூஷன் கொடுத்தீங்க. சரி, நன்றிங்கய்யா.
மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க.